குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி தான் பார்த்துட்ருக்கோம். டேர்ம் 3ல் ஃபஸ்ட்டு யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிய மற்றும் ஐரோப்பா கண்டங்களை பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். ஆசிய கண்டம் வந்து படித்து முடிச்சிட்டோம். இது ஐரோப்பா கண்டம். இப்போ சென்ற வகுப்பில் வந்துட்டு மேப் ரீடிங் தான் ஐரோப்பா அமைவிடம் எங்கே இருக்குதுன்றது படித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவுடைய அரசியல் சார்ந்து எப்படி வந்து நிர்வாகத்தின் அடிப்படையில் வந்து இயற்கையின் அடிப்படையில் வந்துட்டு ஐரோப்பா என்ற கண்டத்தை எத்தனை நாடுகளாக பிரிச்சிருக்காங்கன்றத பார்க்க போகிறோம். அப்போ ஐரோப்பா என்ற கண்டத்தைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சர்வதேச அந்த சர்வதேச யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குதுல்ல, அதன் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 44 நாடுகள் என்றும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடுகளினுடைய அதிகார அமைப்புக்கு உட்பட்டு இயங்குது இல்லையா, தனி அதிகாரத்தின் ரீதியாக அதன் அடிப்படையில் வந்துட்டு ஐரோப்பா கண்டத்தை பார்த்தீங்கன்னா 50 நாடுகள் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஐரோப்பாவிலையும் ப்ளஸ் வந்துட்டு ஆசியாவிலையும் ஆசியாவில் ஒரு 6 நாடுகள் இருக்குது, ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா 44 நாடுகள் இருக்குதுன்றாங்க. அப்போ இந்த ஆசிய கண்டத்திலையும் ஐரோப்பா கண்டத்திலையும் இணைந்து தான் மொத்தமாக எத்தனை நாடுகள் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 நாடுகள் சொல்றாங்க. அப்போதான் இதுக்கு தான் வந்துட்டு வித்தியாசப்படுது. அப்போ 44லிருந்து 50 நாடுகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6 நாடுகள் சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கான்டினென்டல்னு சொல்றாங்க. டிரான்ஸ்கான்டினென்டல்னா இந்த 6 நாடுகள் வந்துட்டு அது ஆசியாவிலும் இருக்குது, ஐரோப்பாவிலும் இருக்குது. அந்த மாதிரி நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, கஜகஸ்தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா, அர்மீனியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருக்கி. இந்த நாடுகள் 1, 2, 3, 4, 5, இன்னொரு நாடு அஜர்பைஜான். அதாவது அர்மீனியன், அஜர்பைஜான் தெரியலையம்மா, 5 நாடுகள் நினைக்கிறேன். 5 நாடுகள். அதாவது துருக்கி வரும், ஜார்ஜியா, அர்மீனியா, அதுக்கப்புறம் கஜகஸ்தான், ரஷ்யா. இந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலையும் வரும், ஐரோப்பா கண்டத்திலையும் வரும். மொத்தம் அப்போ 44லிருந்து 50 நாடுகளாக பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுது. ஏன்னா இந்த 6 நாடுகள் வந்து இந்த கண்டத்திலையும் இருக்குது, ஐரோப்பா கண்டத்திலையும் இருக்கிறதுனால இது வந்து டிரான்ஸ்கான்டினென்டல்னு சொல்றாங்க அந்த நாடுகளால். அப்போ வரையறுக்கப்படும் போதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டு வரையறுக்கப்படும் போது 50 நாடுகளாகவும், அந்த யுனைடெட் கிங்டம் இருக்குது, அது யூஎன் இருக்குதுல்ல, ஐநா சபை, அதனால வந்து பார்த்தீங்கன்னா 40 நாடுகளா என்று சொல்றாங்க. அப்போ அதிகாரத்தின் அடிப்படையில் இங்க இருக்கிற கண்டங்கள்ல இருக்கிற நாடுகளை வந்து மொத்தமாக 50 நாடுகள்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க எப்படி வந்துட்டு ஐரோப்பா கண்டத்தை பிரிச்சிருவான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மேற்கு நாடு, அதாவது மேற்கு ஐரோப்பா நாடுகள், கிழக்கு ஐரோப்பா நாடுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு ஐரோப்பா நாடுகள், தெற்கு ஐரோப்பா நாடுகள், மத்திய ஐரோப்பா நாடுகள். எப்படி வந்து நம்ம ஆசிய கண்டத்தை வந்துட்டு 5 பெரும் பிரிவுகளாக பிரிச்சோமோ அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அரசியல் ரீதியாக ஐரோப்பா வரைபடத்தையும் பார்த்தீங்கன்னா அதன் 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அந்த அரசியல் நிர்வாகத்தின் அடிப்படையில் அந்த எல்லைகள் இருக்குது இல்லையா, எல்லைகள் அடிப்படையிலும், அந்த தலைநகர்கள் அடிப்படையிலும், அந்த நகரங்களின் அடிப்படை, நகரங்கள் வேற, அதாவது சிட்டி இருக்குது இல்லையா, மெயின் சிட்டி, அந்த மாதிரி தலைநகரங்கள், அதுக்கப்புறம் எல்லை, அதனுடைய பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி, அந்த நகரங்கள், அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்வாகத்தின் அடிப்படையில் இந்த கான்டினென்ட்டை வந்து 50 பெரும் பிரிவுகளாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க இதுல எந்தெந்த நாடுகள் பாருங்க, மொத்தம் 50 நாடுகள். நமக்கு தெரிஞ்ச சில நாடுகள், நமக்கு பரிச்சயமான கேள்விப்பட்ட பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நாடுகள், அதனுடைய ஒரு சில நாடுகளுடைய கேபிட்டல் மட்டும் நாம பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்துட்டு பாருங்க, தேடி பாருங்க. எந்த நாட்டுக்காவது உங்களுக்கு தலைநகர் தெரியணும்னா அதை வந்து தேடி பாருங்கம்மா. இங்க மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு கொஸ்டின்மா இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து, அதை பிரிட்டன் ஆட்சி தான் வந்துட்டு இந்தியாவில் வந்து படையெடுத்து வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. கடைசியாக வந்துட்டு இந்தியாவை ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து. அப்படிப்பட்ட இங்கிலாந்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, நீங்கள் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது
ஐரோப்பா கண்டத்திலிருந்து வருகை புரிந்த பல நாடுகளில் இருந்து தான் இந்தியாவுல வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இத நீங்க இந்த வரைபடத்தை எல்லாரும் சரி, எந்த நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும், கட்டாயம் இந்த ஐரோப்பா வரைபடத்தை தெரிஞ்சுக்கணும். ஆசிய வரைபடத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கூட நம்ம ரஷ்யா நாட்டுல இருந்து அதிபர் வந்திருப்பாரு, இந்தியாவிற்கு. பல நாடுகளிலிருந்து வரும்போது, இப்போ நீங்க கரண்ட் அஃபயர்ஸ் கூட இதையெல்லாம் நீங்க பொருத்தி பார்த்தா தான், அந்தந்த நாடுகள் எங்க இருக்குது, எதன் காரணத்திற்காக எந்த புவியியல் அமைப்பினால மாறுபடுறதுனால அந்த பொருட்கள் அங்க கிடைக்குது. அதனால இந்தியாவிற்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சாதகமாக இருக்குது. இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எளிமையாக புரியுமா. அதனால நான் குடுக்குற இந்த மேப் ரீடிங் ஆகட்டும், இந்த பாடங்களை ஆகட்டும், நீங்க ஒரு முறை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சிலபஸ் வைஸ் நீங்க படிச்சுட்டு போங்க. அப்போ உங்களுக்கு எளிமையாக இருக்குமா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப அயர்லாந்து நம்ம படிக்கிறோம். ஹிஸ்ட்ரி படிக்கும்போது, பாலிட்டி படிக்கும்போது படிக்கிறோம். அப்ப அயர்லாந்துலேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு யார் அன்னி பெசன்ட் வந்திருப்பாங்கன்னு படிச்சோம். அப்ப அந்த நாடு எந்த கண்டத்துல இருக்குதுன்னு தெரியணும். அப்ப அந்த கண்டத்துல எந்த பகுதியில் இருக்குதுன்னு தெரிஞ்சோம். அப்ப இந்தியா என்ற நாடு இங்க இருக்குதுன்னா, அப்ப இந்த நாடுகளிலிருந்து எப்படியெல்லாம் வந்திருப்பாங்கன்றது தெரிஞ்சாதான் உங்களுக்கு எளிமையாக இருக்குமா. அப்போ சில நாடுகள் பாருங்க. இங்க என்னென்ன நாடுகள் பாருங்க. இங்கிலாந்து, அதாவது யூகே, அதாவது பிரிட்டிஷ் குடியரசு. பிரிட்டிஷ் குடியரசுன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம். இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 நாடுகள் இணைந்தது தான் வந்து யூகே. அதாவது யூகேல பார்த்தீங்கன்னா 4 நாடுகள். அதில் யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அயர்லாந்து, அதாவது வடக்கு அயர்லாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கிலாந்தினுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன். அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ். நம்ம வேல்ஸ் இளவரசர்லாம் வருகை புரிஞ்சதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்ப வேல்ஸ் இளவரசர்லாம் எங்கிருந்து வந்திருக்காங்கன்னா, அப்ப இங்கிலாந்திலிருந்து தான் வந்து வேல்ஸ் இளவரசரும் வந்திருப்பாங்க. அப்ப இந்த 4 நாடுகளினுடைய கூட்டமைப்பு தான் யூகே அப்படின்றத நாம வந்து படிக்கிறோம். அப்ப யூகேன்னா, அப்ப இங்கிலாந்து என்ற ஒரு நாடு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூகேக்குள்ள தான் இருக்குது. அப்போ இந்த 4 நாடுகளின் ஒரு கூட்டமைப்பு தான் வந்து இந்த யூகே. அந்த யூகேக்குள்ள இருக்கிற ஒரு நாடு தான் இந்த இங்கிலாந்து. அப்ப இங்கிலாந்துன்னு தனியா இருக்குதான்னு கேட்டா இல்ல. எதுக்குள்ள இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூகேக்குள்ள, அதாவது ஆ யூகேக்குள்ள அந்த 4 நாடுகளுக்குள்ள தான் அந்த அந்த யூகேக்குள்ள தான் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்து இருக்குதுன்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் அரசியல் சார்ந்து அந்த, அதாவது அதிபர் இருப்பார் இல்லையா? அப்ப அதிபர்லாம் தனித்தனியா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இது எல்லாத்திற்கும் சேர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிபர்லாம் வந்துட்டு ஒரே ஒரு அதிபர் தான் இருப்பாரு. ஆனா வந்துட்டு எப்படி வந்து ஆட்சி வந்து தனித்தனியா வந்து நிர்வாகம் எப்படி இருக்குமோ தனித்தனியாக இருக்கும். இப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காதும்மா. இப்போ இங்கிலாந்து என்ற நாடு எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா, ஏன்னா வந்து இந்தியாவில முக்கியமான ஒரு நாடு தான் வந்து இங்கிலாந்து. ஏன்னா வந்து கடைசியாக இந்தியாவை ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்து. அப்ப அந்த இங்கிலாந்து எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது தனித்தனியா வந்துட்டு அரசியல் நிர்வாகத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, தனித்தனியா 4 நாடுகள். ஆனா, யார் ஒரு ஒரு மன்னர் இருக்காரு. அந்த மன்னருக்கு கீழ தான் வந்து இவங்க வந்து ஆட்சி புரியப்படுறாங்க. இங்கிலாந்துக்கு எல்லாமே இந்த அயர்லாந்து, அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, இந்த வேல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு அதிபருடைய இல்ல ஒரு மன்னருக்கு கீழ தான் வந்து ஆட்சி புரிவாங்க. இப்ப நீங்க இந்த இங்கிலாந்து பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, எந்த மன்னர் வந்து இப்போது வந்துட்டு மன்னர் ஆட்சியா இல்லாட்டி மக்கள் ஆட்சியான்னு பாருங்க. அப்ப எந்த மன்னர் வந்து ஆட்சி புரியிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்ப அந்த மன்னருக்கு கீழ வந்துட்டு அதிபர் இருக்காங்களா? என்னன்றத பாருங்க நீங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. ஏன்னா நம்ம இந்தியாவ பத்தி படிக்கும்போது, அப்போ நம்ம நாட்டை ஆட்சி புரிஞ்ச பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்கள பத்தி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்மா. பாருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச பரிட்சயமான நம்ம கேள்விப்படுறது அடிக்கடிக்கு நம்ம வரலாறுலயோ, அதுக்கப்புறம் பாலிட்டிலயோ படிக்கிற பெயர்கள் மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு தற்போது வந்துட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிக்கிற சிலர் கேள்விப்படுற பெயர்கள் மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்தந்த நாட்டுல இருந்து வருகை புரிஞ்சு நம்ம கூட வந்து என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரீமெண்ட் சைன்லாம் ஒரு பொருட்களை வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்துட்டு இங்க கொண்டு வரது, அங்க அந்த மாரி எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அதுக்கான வந்துட்டு ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க இல்லையா? அத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும்மா. இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அமைப்பு வந்து சென்ற வகுப்புல பார்த்தோம். மேற்கு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்டிக் பெருங்கடல். இங்க பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் வட்டம், ஆர்க்டிக் பெருங்கடல். அதுக்கப்புறம் கிழக்கு வந்துட்டு யூரல் மலைத்தொடர். மேற்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் பெருங்கடல். கிழக்கு வந்துட்டு யாருன்னா சாக்கடல்.
அதாவது இங்க வரும் பாருங்க, மத்திய தரைக்கடல், அதுக்கப்புறம் கருங்கடல், இந்த கடல்லாம் வந்துட்டு தெற்கு பக்கம். அப்ப மத்திய நாடுகள். இதுதான் வந்துட்டு அந்த ஐரோப்பா கண்டத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க 5 பெரும் பிரிவுகளாக. அப்போ ஐரோப்பா இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இத படிச்சுட்டோமா, இங்கிலாந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, அப்போ ரஷ்யா வந்துட்டு ஆசியாவில மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. நீங்க இந்த ரஷ்யா பத்தி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்துட்டு ஆசியாவிலயும் இருக்கும். அப்புறம் ஆசியாவில இதுதான் ஆசியான்னா, இது ஆசியா. அப்போ இது வந்து யூரோப்பா. அப்போ ரஷ்யாவிலையும் ஆசியாவையும் யூரோப்பையும் பிரிக்கக்கூடியது எந்த மலைத்தொடர்னா யூரல் மலைத்தொடர்னு படிச்சோம். அப்போ கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 23 இல்லாட்டி 20 to 23% மக்கள் பகுதி நிலப்பரப்பு தான் இங்க இருக்கும். ஆனா மீதமுள்ள 77% நிலப்பரப்பு எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியாவுல தான் இருக்குது. ஆனா மக்களே வசிக்காத துருவ பகுதிகள்லாம் இருக்குதுன்னு எந்த ஆசியாவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிய பகுதியில் இருக்கிற அந்த ரஷ்யாவுல தான் வந்துட்டு மக்களே வசிக்கப்படாத துருவ பகுதியாக இருக்கும். ஆனா இயற்கை பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கச்சா எண்ணெயெல்லாம் கொள்முதல் நம்ம நாட்டுக்கெல்லாம் பண்றாங்கன்றது, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யறதெல்லாம் பார்த்தோம். அப்ப இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப ரஷ்யனுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க எதன் அடிப்படையில அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசியாவில் இருக்கிற ரஷ்யாவுல தான் ரஷ்யா நாட்டு பொருளாதாரம் எல்லாம் முழுவதும் எதன் சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியாவுல இருக்கிற ரஷ்யாவுல. ஆனா நிர்வாகத்தின் அடிப்படையில அதாவது இந்த கல்வி, கலாச்சாரம், மொழி இது எல்லாம் எந்த நாட்டை பின்பற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய அதன் அடிப்படையில தான் வந்து இந்த ரஷ்யா நாட்டினுடைய பின்பற்றுது. ஆனா இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆசியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவிலையும் அதனுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி, அந்த நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதெல்லாம் எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய அடிப்படை. அப்ப ஐரோப்பா கண்டத்தின் அந்த நாட்டுல பின்பற்றக்கூடியது தான் வந்துட்டு இந்த கிழக்கு, அதாவது இது வந்துட்டு கிழக்கு ஆசியா, இது வந்துட்டு ஆனா இது ஐரோப்பாவுல மேற்கு பக்கமா இருக்கிற ரஷ்யா, ஆனா ஆசியாவுல பார்த்தீங்கன்னா இது மேற்கு பக்கம். ஐரோப்பாவுல கிழக்கு பக்கம், ஆசியாவுல மேற்கு பக்கம். இப்படி தெரிஞ்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இததான் ஆசியாவுடையது. அப்போ இந்த மாதிரி நாடுகள் ஒரு 6 நாடுகள் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்கான்டினென்ட்ன்னு சொல்றாங்க இந்த 6 நாடுகள். அதனால தான் வந்துட்டு 44லிருந்து 50 நாடுகளாக வந்துட்டு இந்த ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற நாடுகள் வந்துட்டு வேறுபடுதுமா. ஆனா இந்த 23% மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மக்கள் வந்துட்டு வசிக்கிறாங்க இந்த ரஷ்யாவுல. இந்த 77% தான் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பொருட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த நாட்டினுடைய பெரும்பாலான பொருளாதார ரீதியாக எதை சார்ந்திருக்குன்னா, ஆசியாவுல இருக்கிற ரஷ்யாவை தான் சார்ந்திருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. அதுக்கப்புறம் பாருங்க. சில நாடுகளுடைய நமக்கு தெரியிற நாடுகள் பார்ப்போம். அதனுடைய கேபிட்டல்ஸ் பார்ப்போம்மா. பாருங்க. ஐஸ்லாந்து. அதாவது ஐஸ்லாந்தினுடைய கேபிட்டல் வந்து ரைக்ஜாவிக்னு இருக்கு. அதனுடைய ஐஸ்லாந்து. அதுக்கப்புறம் பாருங்க, பிரிட்டிஷ் குடியரசு இதை படிச்சோம். ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து. அதாவது பிரிட்டிஷ் அது யூகேக்கும் இங்கிலாந்துக்கும் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன்மா. அதாவது அயர்லாந்து வந்து டப்ளின். இது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்துட்டு கேபிட்டல்மா. இது வந்து கேபிட்டல். அயர்லாந்துக்குரிய கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டப்ளின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னா கிழக்கு பக்கம் இருக்கு. கிழக்கு இல்லை மேற்கு பக்கம் இருக்குது. ஜெர்மனியோடைய கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்லின். அதுக்கப்புறம் நெதர்லாந்து, ஆமஸ்டர்டாம். அதாவது வந்து ஆமஸ்டர்டாம் எதனோடன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தோடையது. அதுக்கப்புறம் இங்கிலாந்தினுடையது பார்த்தீங்கன்னா லண்டன். பிரான்ஸோடைய கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஸ்பெயின். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிற்கு வருகை புரிந்த நம்ம நாட்டின் மீது படையெடுத்த நாடுகள் தான் இந்த போர்ச்சுக்கல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமா. அதுக்கப்புறம் பிரான்ஸ்னா வந்து தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ். அதுக்கப்புறம் ஸ்பெயினுடைய கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்ரிட். அதுக்கப்புறமா போர்ச்சுக்கல் இதனுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்பன். அதுக்கப்புறம் அல்ஜீரியா நாடுகள் இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துனிசியான்னு சொல்லி துனிசியா, மால்டா,
இதெல்லாம் நாடுகள். இந்த மால்டான்ற நாடுகளும் நம்ம கேள்விப்படுற நாடுகள் தான். அதுக்கப்புறம் இத்தாலி. இதனுடைய தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம். அந்த இத்தாலி தலைநகரம் கூட இருக்கிற ஒரு நகரம் தான் இது. படிச்சில நகரம் எல்லாம் இருக்கிறது. அது தனியா அது யார் கீழ இருக்கும்போது அந்த வாட்டிகன் சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போப்பு. நம்ம படிச்சிருப்போம். போப் ஆண்டவர்லாம் படிக்கிறோம்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டிகன் சிட்டி. இதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எத்தனையாவது போப்பெல்லாம் இருந்திருப்பாங்க. இப்ப இறந்தது யாரு? இப்ப யாரு இங்க அந்த நாட்டினுடைய அதாவது வாட்டிகன் நகரத்துடைய போப்பு யாரு? இப்போ இருக்கிறாங்கலாம் படிக்கிறோம் இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு பயனுள்ள வகையில இருக்கும். அதனால தெரிஞ்சுக்குவோம். வாட்டிகன் சிட்டி. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலி பக்கத்துல இங்க இருக்கு பாருங்க. வாட்டிகன் சிட்டி. அதாவது வாட்டிகன் நகரம். அதுக்கப்புறம் பாருங்க, மொனாக்கோ. மொனாக்கோ. அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தினுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரின். இத்தாலியோட தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோம். அப்புறம் கிரீஸ். இது வந்து கடல். அயோனியன் கடல். ஏதென்ஸ். ஏதென்ஸ்ல இருந்து வந்திருப்பாங்க. நம்ம படிச்சிருப்போம். ஏதென்ஸ், கிரீஸ். அதுக்கப்புறம் ஏதென்ஸ்னால இந்த போப்பெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பார்த்தீங்கன்னா, ஏதென்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோம், அதுக்கப்புறம் வாட்டிகன் இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, துருக்கி. துருக்கி. அதுக்கப்புறம் சைப்ரஸ், லெபனான், சிரியா இதெல்லாம் நீங்க எக்கானாமிக்கல் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து பயனுள்ள வகையில இருக்குமா. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம படிச்சோம் இயற்கையாக முறையிலயும் வந்துட்டு பாருங்க, ஆசியாவிலேயும் இந்த கருங்கடலையும் ஐரோப்பாவையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஹ் கருங்கடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யூரல் மலைத்தொடர். இது எல்லாம் அதனால தான் இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா, இயற்கையியல முறையில வந்து மலைகளாலயும், அந்த கடல்களாலயும் பாதிக்கப்பட்டு அதனுடைய எல்லை பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில சில குறைந்த பகுதிகள எல்லைகளாகவும், அதிக பகுதிகள் வந்துட்டு ஆசியாவில இருக்கிறதுனால வந்து, அந்த நிர்வாகத்தின் அடிப்படையிலும், இயற்கை சார்ந்த அடிப்படையில வந்து ஒரு 6 நாடுகளை வந்து பிரிச்சிருப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க, ருமேனியா. ருமேனியா, அதுக்கப்புறம் புச்சாரெஸ்ட். இதனுடைய கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புச்சாரெஸ்ட் அல்லது புக்குரெஸ்டின்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மால்டோவா. மால்டோவா வந்துட்டு சிசினவ். சிசினவ், மால்டோவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உக்ரைன். உக்ரைனுக்கும் ரஷ்யா பாருங்க. நம்ம ரஷ்யா எங்க இருக்குதுன்னு தெரியணும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் நடந்துகிட்டே இருக்குதுன்னா, அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நாட்டுல போயிட்டுன்னா, அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லம்மா? இதுதானே ரஷ்யா. எவ்வளவு பெரிய நாடு பாருங்க. ஐரோப்பாவுல 20% இருந்தாலும், ஆனா இந்த மேற்கு பக்கம் இருக்கிற கிழக்கு பக்கம் இருக்கிற கிழக்கு இருக்கிற நாடுகள்லயே யூரோப்பிய நாடுகள்லயே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டா இந்த ரஷ்யா. ஏன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய நாடு. அதே மாதிரி ஐரோப்பா கண்டத்துல மேற்கு பகுதியில் இருக்கின்ற நாடுகள்ல நம்ம பிரிச்சிருப்போம் இல்லையா? அதாவது வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, மத்திய அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேற்கு பகுதியில் இருக்கிற நாடுகள்லயே மிகப்பெரிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா. அப்போ மிக சிறிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டிகன் சிட்டி. இதுதான் வந்துட்டு வாட்டிகன் நகரம் இருக்குதுல்ல, இதுதான் வந்துட்டு மிக சிறிய நகரம் தெற்கு பகுதியில். அப்போ நீங்க அது ரொம்ப தெரிஞ்சுக்க வேணாம், தெரிஞ்சுங்க. இது பெருசு, இது சிறுசு, அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெலாரஸ். இது உக்ரைன் பாருங்க. உக்ரைனுடைய தலைநகர் என்ன பார்த்தீங்கன்னா கியூ. ஏன்னா இந்த 2 பகுதிகளும் இது எங்க போயிட்டு அதாவது நேட்டோ அப்படின்ற நாட்டு கூட வந்துட்டு உக்ரைன் சேர்றதுக்கு ஒரு சைன் பண்ணிருக்கிறதுனால தான் அதாவது சைன் பண்ணாங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின், சைன் பண்ணாங்களா இல்லாட்டி சேர்றதா வந்து பேச்சு வழக்கு வந்து அந்த நடைமுறையில இருந்ததுனால வந்துட்டு இவங்க வார் வந்துட்டு ஆரம்பிச்சாங்களா. கிட்டத்தட்ட இந்த வார் வந்துட்டு எத்தனை ஆண்டுகளாக நடைபெறுது. இப்ப இந்த நாட்டினுடைய அதிபர் யாரு, இந்த உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் யாரு, இது 2த்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ் கூட இருக்கிற ஒரு விஷயம், ஒரு நாடுமா. அதனால தெரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் இந்த போய் பக்கத்திலேயே இருக்குது. அப்ப ஏன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1991 நினைக்கிறேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகள் வந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இந்த உக்ரைன் ஒண்ணு, பெலாரஸ், போலந்து, ருமேனியா இந்த நாடுகள்லாம் நினைக்கிறேன். நீங்க யாராவது டவுட்டா இருந்துச்சுன்னா இந்த உக்ரைன் வந்துட்டு எப்போ வந்து ரஷ்யாவில இருந்து பிரிஞ்சது, எந்தெந்த நாடுகள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 1991 நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு பிரிஞ்சு வந்த நாடுகள் யாருன்னு பாருங்கம்மா. இப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மறக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் கூட உங்களுக்கு மறக்கவே மறக்காதுமா. அதனால இதை படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து படிங்க. ருமேனியா இது படிச்சிடும். ருமேனியா, அதுக்கப்புறம் மால்டோவா, மால்டோவோடைய தான் சிசினவ், அதுக்கப்புறம் பெலாரஸ், பெலாரஸ் மின்ஸ்க், அப்புறம் லிதுவேனியா, வில்லியன்ஸ், அதாவது வில்லியஸ், அதாவது எதனோடதுன்னு பார்த்தீங்கன்னா லித்துவேனியாவோடது வில்லியஸ்,
அதுக்கப்புறம் லாட்வியா. லாட்வியாவுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா ரிகா. எஸ்டோனியா. டல்லின். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பின்லாந்து. அதாவது பின்லாந்துடைய தலைநகரம் வந்து எல்சிங்கி. ஸ்வீடன். ஸ்வீடனுடைய தலைநகரம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க. இது எதுக்குன்னு படிச்சுன்னா எக்கானாமிக்கல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது மிகப்பெரிய உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ள வகையில் இருக்கும். அப்போ ஸ்டாக்ஹோம் இதனுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம். இதெல்லாம் வடக்கு பக்கத்துல இருக்கிற நாடுகள். நீங்க இதை பிரிச்சு கொஞ்சம் எழுதிக்கங்கம்மா. அதாவது இது முக்கியம் இல்லை நமக்கு. ஆனா இவங்க எல்லாம் வருவாங்க, நம்ம இந்தியாவை நோக்கி வந்திருப்பாங்க. நம்ம அதே மாதிரி பாலிட்டி, அதே மாதிரி எக்கனாமிக்கல் படிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறமே ஐஎன்எம் படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா கண்டத்து இந்த நாடுகள் வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நாடுகளாக இருக்கும். அதனால கிழக்கில் எந்த நாடுகள் இருந்தது, மேற்குல எத்தனை நாடுகள் இருக்குது ஒரு 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 பார்த்து ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனுடையது ஸ்டாக்ஹோம். அதுக்கப்புறம் நார்வே உடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்லோ உடையது. நார்வே உடையது ஆஸ்லோ. இதெல்லாம் கேபிட்டல். இது வடக்கு கடல். இந்த பக்கம் வடக்கு பக்கம் தான் இருக்குது மேல. அதுக்கப்புறம் பால்டிக் கடல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனி நம்ம நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது ஜெர்மனில இருந்து யார் வந்தாங்க, இத்தாலியில இருந்து யார், தமிழ், அதாவது அந்த கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்காக தமிழ்நாட்டிற்கு வருகை புரிஞ்சிருப்பாங்க. அப்போ ஜெர்மன்ல இருந்து வந்திருப்பாங்க, இத்தாலியில இருந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் நீங்க தமிழ் படிக்கும் போது படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோம்ல இருந்தும் வந்திருப்பாங்க. ரோம் தலைநகர்ல இருந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இது இருக்கு பாருங்க, வியன்னா. இதுக்கப்புறம் செக் குடியரசு. இதெல்லாம் நீங்க ஸ்போர்ட்ஸ் படிக்கும் போது படிப்பீங்க. அதுங்க ஸ்லோவாக்கியா, வியன்னா, ஆஸ்திரியா. ஆஸ்திரியா இதெல்லாம் தெரிஞ்சுங்க. எங்க இருக்குதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா, ஆஸ்திரியா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆஸ்திரேலியா, இது ஆஸ்திரியா. அதுக்கப்புறம் ஹங்கேரி, அப்புறம் குரோஷியா, சுவிட்சர்லாந்து. இங்க சுவிட்சர்லாந்து இருக்குது. நமக்கு படிச்சிருப்பீங்க, பாலிட்டி படிக்கும் போது படிச்சிருப்பீங்க. சுவிட்சர்லாந்தை பத்தியும் படிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து. யார் பெண்களுக்கு முதல்ல ஓட்டு உரிமை வழங்கிய நாடுகள்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாந்து இது எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்போ இது வடக்கு பக்கம் அந்த யூகேல இருக்கிற நாடுகள். அதுக்கப்புறம் ஜெர்மனி, பெர்லின். இதை படிச்சிட்டோம். லாட்வியா இதை படிச்சிட்டோம். ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோ. இது தலைநகர்லாம் இப்போ தலைநகர் தான். அங்கிருந்த அதிபர் தான் எங்க வந்திருப்பாங்கன்னா நம்ம இந்திய தலைநகரான டெல்லிக்கு வருகை புரிஞ்சிருப்பதில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜியாவுடைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபிலிசி. அதுக்கப்புறம் இங்க அஜர்பைஜான், அர்மீனியா. அதுக்கப்புறம் இங்க அஜர்பைஜான். அதாவது சில நாடுகள் பார்த்தீங்கன்னா இரண்டு பிரிவுகளா இருக்கும். அதாவது சின்ன சின்ன நாடுகளா இரண்டாக பிரிஞ்சிருக்கும். அதாவது இயற்கையின் அடிப்படையில் தான் இரண்டாக பிரிஞ்சிருக்குமா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் பாருங்க. எப்படி இப்போ ரஷ்யா கிழக்கு பக்கமும் இருக்குது, மேற்கு பக்கமும் இருக்குது. அப்போ மேற்கில் இருக்கிற எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பால இருக்கிற நாடுகள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நல்ல வளர்ச்சி பெற்றதாகும். ஏன்னா மக்கள் தொகை ஏன் அங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த நாட்டினுடைய இயற்கை அமைப்பு தான் காரணம். ஆசியாவில் இருக்கிற ரஷ்யாவில் இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக் வட்டத்திற்கு மேலே தான் ரஷ்யாவினுடைய பெரும்பாலான பகுதிகள் அமைஞ்சிருக்கும். அப்போ இருக்கிற இந்த ரீஜன்ல பார்த்தீங்கன்னா மக்கள் வசிக்கவே முடியாது. அப்போ அந்த குளிர்ல எப்படி வசிக்க முடியும்? அப்போ குளிர்ல வசிக்க முடியாத பகுதிகளாக இருந்தாலும் ஆனா இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இது ஏன் இவங்களுக்கு அதிகமா இந்தியாவிற்கே இறக்குமதி பண்ற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரப்பளவு அதிகம். ஆனா இயற்கை அமைப்புல இயற்கையான முறையில அந்த பொருளாதார நடவடிக்கைகள் மிகப்பெரிய அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசியாவில் இருக்கிற ரஷ்யா தான். அதனாலதான் இங்க பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அதாவது மேற்கிலிருந்து அதாவது மேற்குல இருக்கிற ரஷ்யாவில் கிழக்கில் இருக்கிற ஆசியாவில் இருக்கிற ரஷ்யாவுக்கு இங்க இருக்கிற என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இங்க அந்தந்த வேலையெல்லாம் என்ன செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது அந்த மைனிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுல எல்லாம் ஈடுபட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அந்த கான்ட்ராக்ட் பேஸ்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு திரும்ப எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேற்குல இருக்கிற ரஷ்யாவுக்கு தான் போயிடுவாங்க. ஆனா பெரும்பாலும் சிட்டிகள், அதாவது பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது அரசியல் சார்ந்த நிர்வாகம் எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவில் இருக்கிற ரஷ்யாவில் தான் இருக்கும். ஆனா மக்கள் தொகை அதிகமா 23% அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பாவில் இருக்கிற மேற்கில் இருக்கிற ரஷ்யாவிலையும்
கிழக்குல இருக்கிற ஆசியாவுல இருக்கிற ரஷ்யாவுல பார்த்தீங்கன்னா, வெறும் 77% பரப்பளவில இருந்தாலும், ஆனா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த அளவு. அதாவது இந்த லேபர்ஸ் ஃபுல்லா இங்க இருப்பாங்க. ஏன்னா, இந்த இயற்கை சார்ந்த தொழில்லாம் யார் செய்வாங்க? மக்கள் கீழ் நிலையில இருக்கிற மக்கள் தானே செய்வாங்க. அப்ப இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ரஷ்யாவுடைய பொருளாதாரம் ஏன் வந்துட்டு அ நாட்ல வந்துட்டு லீடிங்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா 20% தான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இருக்கிறது வந்து மக்கள் இருக்காங்க. ஆனா 77% வந்துட்டு இயற்கையான முறையில கிடைக்கிற பொருட்கள் வந்துட்டு அதிகமா இருக்குது. அப்ப மக்களுக்கு தேவையான அளவுக்கு போக வந்துட்டு இயற்கை முறையில அமைந்த ஏன்னா அது அவங்க நாட்டுல இருந்து கிடைச்சது. இயற்கை வாரியாக அந்த இயற்கை சார்ந்த வந்து அந்த நாட்டை பிரிக்கும்போது, அது ரஷ்யாவுக்கு நெறைய பகுதிகள் போயிட்டதுனால, அந்த ஆர்க்டிக் மேல இருக்குது பார்த்தீங்களா? அங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் என்ன பல சுரங்கங்கள் அதாவது தங்க சுரங்கங்களே இருக்குதாம். ஆனா வந்துட்டு என்ன செய்யல, அந்த அளவுக்கு வந்துட்டு டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து டெக்னாலஜிஸ் இல்லையாம். அந்த அளவுக்கு அந்த மைனிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸாவும் இருக்குதாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆர்க்டிக் வட்டத்துக்கு மேல இருக்குது. ஆனா இயற்கையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நெறைய கொட்டி கிடக்குதாம் இந்த ஆசியாவுல இருக்கிற ரஷ்யாவுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாருங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காதும்மா. ஏன் வந்துட்டு நம்ம நாட்டுக்கு அவங்க வந்துட்டு ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, குடுக்குறாங்க. ஏன் வந்து குடுக்குறாங்க? அப்ப அது ஏன் ஆசியாவுல இருக்கிற ரஷ்யாவுக்கும், இந்தியாவும் ஆசியாவுல தான் இருக்குது. அப்ப ஏன் இந்த கண்ட்ரிக்கு இவ்ளோ வந்து அது வந்து வளர்ந்த நாடாக இருக்குதுன்னா, இது மக்கள் தொகை அதிகம், அது மக்கள் தொகை குறைவு. ஏன்னா, அ சீனா போயிடுச்சு, இந்தியா போயிடுச்சு, ஐரோப்பா கண்டத்துல போயிடுச்சு. ஆனா, இந்த ரஷ்யாவுல வந்துட்டு பெரிய நாடாக இருந்தாலும் மக்கள் தொகை குறைவு. அப்போ அந்த மக்கள் தொகைக்கு தேவை போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்னது மத்த நாடுகளுக்கு தான் குடுப்பாங்க. அப்போ அவங்க வளர்ந்துகிட்டு தானே இருப்பாங்க. ஒண்ணும் இல்லம்மா. உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு நம்ப நம்ப தினமும் லைஃப்ல வந்து நடக்கிறத மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃபேமிலி இருக்காங்க. ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, தானும் வளர்ந்துகிட்டு, தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் குடுத்து வளருது. அந்த வளர்ச்சி எப்படி இருக்குது? ஒரு நாடு பார்த்தீங்கன்னா, தான் மட்டும் வளர்ந்தா, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்தியா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய நாடு. அப்ப மிகப்பெரிய நாடான இந்தியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நாடுங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? நம்ம இந்தியா மீது படையெடுத்து, இங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு போயிட்டு, அவங்க ஊர்ல போயிட்டு, அந்த நம்ம தொழில் புரட்சியெல்லாம் நடைபெற்றிருக்குன்னு படிச்சிருப்போம் இல்லையா? தொழில்கள் எல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதனால தான் தொழில் புரட்சி கொண்ட நாடாக வந்துட்டு இந்த யூரோப்பிய நாடே ஆயிருக்கும். ஆனா இவங்க மொத்த பேர் எங்கிருந்து போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றவர்கள் தான். அப்போ இந்தியாவ எப்படி நீங்க நல்லா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. அதே மாதிரி இந்த ஐரோப்பா கண்டத்துல பல நாடுகளால் சுரண்டப்பட்ட மொத்த செல்வங்களையும் கொண்டுட்டு போய் அப்படி கொண்டு போய் இருந்தா அப்ப எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு மிக்க ஒரு கண்டமா நம்ம இந்திய துணைக்கண்டம் இருந்திருக்குன்னு பாருங்க. அப்படி கொண்டு போய் இருந்தாலும், இவ்ளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டுல இருக்கிற மக்களுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு குடுத்து, அதே மாதிரி வந்துட்டு ஒரு உலக அளவில ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க எப்படி ஒரு மிகப்பெருந்த வளர்ந்த நாடாக இருக்குன்றத பாருங்க. அப்போ இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா என்ற ஒரு நாடு வந்துட்டு, இது வளர்கின்ற நாடுன்னு சொல்றத விட, நல்ல வளர்ந்த நாடுன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பல நாடுகளால் சுரண்டப்பட்டு, பல மக்களுக்கு வந்துட்டு எல்லா வளங்களையும் பிரிச்சு குடுத்து, அதே மாதிரி மத்த நாடுகளோட வளர்ந்து நிக்கும்போது, அப்ப இந்தியாவும் ஒரு வளர்ந்த நாடு அப்படின்றத நீங்க எடுத்துக்கோங்கம்மா. பாருங்க. இதெல்லாம் நம்ம எல்லா நாடுகளையும் படிச்சு முடிச்சுட்டோம். இந்த கஜகிஸ்தான் இதெல்லாம் வந்து அங்கேயும் ஒரு ஆசியாவிலயும் வரும். இங்க வரும் மத்திய ஆசியாவுல வரக்கூடிய நாடுகள். இதோட இந்த மேப் வந்து நான் முடிச்சிடுறேம்மா. நம்ம சும்மா நம்ம நம்ம பார்க்கறது தான் இது வியன்னா இத படிச்சுட்டோம். போலந்துலேருந்தே வந்திருப்பாங்க. நீங்க அந்த ஐஎன்எம் அதாவது மிடிவல் ஹிஸ்டரி படிக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வகையில இருக்குமா இது. இந்த பாருங்க ரஷ்யா. ரஷ்யா இங்கோட முடிஞ்சிட்டாலும் இங்கேயும் குடுத்துருக்காங்க. அதனுடைய எல்லைகள் பாருங்க. இந்த கடல் பாருங்க. அந்த கடல் பாருங்க. மத்திய தரைக்கடல். இதன் வழியாகலாம் வந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிர்ரேனியன் கடல். அதுக்கப்புறம் அயோனியன் கடல், கருங்கடல். இங்க பாருங்க அஜோவ் கடல். இதெல்லாம் அங்க இருக்கிற சின்ன சின்ன கடல்கள். எப்படி நம்ம இந்திய வங்காள விரிகுடா அந்த மாரி அரபிக் கடலுக்கு அந்த மாரி.
அதுக்கப்புறம் பாருங்க வடக்கு கடல், பால்டிக் கடல், நார்வே கடல், இது ஏரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த வெண்கடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேரன்ஸ் கடல், சாக்கடல் குடுத்துருப்பாங்க. ஆங்கில கால்வாய், கேனல், இது வளைகுடா, அதுக்கு பிஸ்கே வளைகுடா, அட்லாண்டிக் பெருங்கடல். அவ்வளோதான் தெரிஞ்சுக்கினீங்கன்னா, எந்த கண்டத்துல என்னென்ன கடல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எளிமையாக இருக்கும். நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும், இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில இருக்கும் இந்த வகுப்பு வந்துட்டு. அவ்வளோதாம்மா. மொத்தம் வந்துட்டு 44லிருந்து 50 நாடுகளாக வந்து இந்த ஐரோப்பா கண்டத்துல இருக்க நாடுகள பத்தி நம்ம படிச்சுட்டோம். ஐஸ்லாந்து. இந்த போர்ச்சுகல் இதெல்லாம் படிச்சுட்டோம் நாம. போர்ச்சுகீஸ் எங்க வந்திருப்பாங்க? போர்ச்சுகல்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் அங்கருந்து வந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். ஓகேம்மா. தேங்க் யூ. இதோட இந்த 2வது மேப் ரீடிங் வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இயற்கை சார்ந்து இது வந்துட்டு பொலிட்டிக்கல் சார்ந்து எப்படி வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அந்த நாட்டை வந்து நிர்வாகத்தின் அடிப்படைக்காக. அது இயற்கை சார்ந்தே வந்துட்டு எத்தனை நாடுகளாகவும், அதே வந்துட்டு அரசியல் சார்ந்து எத்தனை நாடுகளாகவும் பிரிச்சுக்குன்னு படிச்சோம். அதுக்கு அடுத்த மேப்ல பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கை பிரிவுகள் நம்ம எப்படி படிச்சோங்க? ஆ மலைகள் படிச்சோம், பாலைவனங்கள் படிச்சோம். அந்த மாதிரி வந்துட்டு அடுத்த வகுப்புல வந்து இத குடுத்துருப்பாங்க. இத படிச்சுட்டு அப்புறம் இந்த பாடத்த பார்க்கும்போது எளிமையாக இருக்கும்மா. தேங்க் யூம்மா.